வணக்கம் நண்பர்களே. ஹலோ திலகா, என்ன பண்ணுறீங்க? ஹாய் பிரான், சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன். விசில் வருங்க. இப்போ பக்கத்தில் வராதிங்க, கேமரா ஏற்றுட்டு அங்கேயே இல்லைங்க. விசில் வருது. அது வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல். இதுக்கு தக்காளி சாப்பாட்டுக்கு இது பொரியல் நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. அது அப்புறம் தயிர் இருக்கு, வெங்காயம் அரிஞ்சு போட்டு, இது பால், இது தயிர். தக்காளி சாப்பாடு. அது என்ன? உருளைக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு பொரியல். நல்லா இன்னைக்கு பொரியல். ஹாப்பி வைகுண்ட ஏகாதசி. ஆமா, இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு மதுமா விசில் வந்து விட்டது. விசில் போடு. வைகுண்ட ஏகாதசிக்கு ஒரு விசில் போடு. விசில் தானே இது? அதுதான் சாப்பாட்டுக்கு விசில் வருது. அது ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஆயிடுச்சு. கொஞ்சம் கொல கொலன்னு இருந்தாதான் நல்லா இருக்கும் சாப்பிடுறது. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல், தக்காளி சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா. அப்புறம் கோயில்ல தக்காளி சாப்பாடு கொடுப்பாங்களா? எல்லா பக்கம் கொடுப்பாங்க. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. நிறைய பேர் காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டே இருக்காங்க. நாங்க போல எல்லாம் சீனம். உடம்பு சரியில்லை, உடல்நிலையும் சரியில்லை. காற்று மாசு. ஒரு பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து, ரெண்டாவது எங்க வீட்டுல, மூணாவது எனக்கு. அதாவது 2 நாளா நான் காற்று மாசு. அதாவது மிஸ்ட் இருக்குது. ஒண்ணுமில்ல, டிவி சேனலுக்கே வந்து சிக்னலா கிடைக்க மாட்டேங்குது. இந்த பக்கம் மலைகளும் தெரிய மாட்டேங்குது. மாத்திரம் சாப்பிட்டு சாப்பிட்டு வாய்க்கு சாப்பாடே பிடிக்க மாட்டேங்குது. இந்த பக்கம் பாருங்க, வெல்கம் வந்து பாருங்க, மலைகள் வந்து காற்று மாசு அதிகமாகி போச்சு. நம்ம லைன்ல வந்து எப்பவுமே மழை சூப்பரா தெரியுங்க. அந்த பக்கம் மலைகள் தெரியும், காற்று பயங்கரமாக மாசாகி எல்லாமே சீன விட்டு. கொஞ்சம் உடல்நிலையை கொஞ்சம் பாதுகாப்பாக எல்லாம் அனைவரும் பார்த்துக்கணும். இது கொரோனாவுக்கு மேலே கொஞ்சம் டேஞ்சராக தெரியுது எனக்கு. இப்போ அந்த பக்கம்லாம் மழை தெரியும், சூரியன் வருது, ஆனால் டிவியில் வந்து சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. பார்த்தீங்களா, வானம் அப்படியே வந்து எங்கேயுமே மேகமூட்டமெல்லாம் தெரியாது. காற்று அப்படியே அந்த மிஸ்ட்டு வந்து இதாகிடுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை நான் சமீபத்தில் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலை வந்து சமீபத்தில் இந்த கொரோனா காலத்தில் கூட நம்ம கொரோனான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கூட அந்தளவுக்கு பெருசாக ஒரு பாதிப்பு கிடையாது நம்ம லைனில். இப்போ நம்ம லைனில் அனைவரும் உடல்நிலை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். பாருங்கள், சூரியன் வந்துருச்சு, எங்கேயுமே மேகமூட்டம் தெரியல. பார்த்தீங்களா, மேகமே தெரியாது. அந்த பக்கம் மழை வந்து நான் 4 நாளாக பார்த்துருக்கிறேன், மழையே தெரிய மாட்டேங்குது. பாருங்க, செடி பந்தலிலே பாவக்காய் போட்டு, பந்தலில் ஒரு பாவக்காய் போட்டோம். பாவக்காய் பாருங்கள் அப்படியே குட்டியாக இருந்தது. நான் அந்த பந்தல் நெட்டும் போது உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டினேன். குட்டியாக இருந்தது. இப்போ பூ வந்து பூத்து பாருங்கள், பூத்து குலுங்குது. தெரியுதுங்களா? பாருங்கள் எந்த அளவுக்கு படர்ந்துருக்கு பாருங்கள். இந்த பந்தல் போடும்போது பழைய வீடியோவில் ஒன்று போட்டு போய் பாருங்கள். பந்தல் நட்டும்போது வந்து நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக பூத்து ஒரு ஷார்ட் வீடியோ போட்டு பாருங்கள், நல்லா செமையாக வந்துருக்கு. அங்கங்கே காய் வந்து காய்ச்சிருக்கு. என்ன கொத்தமல்லி செடி சொல்லுங்கள்? கஞ்சி கட்டி கீரை நேற்று தான் சாப்பிட்டோம். செமையாக எல்லாம் எடுத்து துளசி எல்லாம் போட்டு. ஆமாம், இந்த சளிக்கு வந்து எருக்கலாம் செடி இது கூட பூ என்னமோ முப்பது போடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது. பாருங்க, கொத்தமல்லி போட்டு வந்துருச்சு. அந்த பெருக்கான் வந்து பூரா மண்ணு கலக்கி எடுத்துதா நல்லா வர கொத்தமல்லி சோலி முடிச்சு விட்டுருச்சு. 1-2 தான் பாக்கிங்க, மற்றது எல்லாமே முடிச்சுட்டு போயிடுச்சு. சோலி முடிச்சு பறிச்சு நல்ல மனமா இருக்கு. கொத்தமல்லி தான் சூப்பராக வந்துச்சுங்க, கொத்தா வந்துச்சு. பூரா பறிச்சு விட்டு கீழே வந்து சில செடிகள் தான் வரல, சிலது தான் வந்து அப்படியே நல்ல மனமா இருக்குங்க. வீட்டில் நாங்களே வளர்த்துற கொத்தமல்லி பாரு. நேற்று வந்து நல்ல மனம். இந்த கஞ்சி கொட்டி கீரை, அப்புறம் வெந்தய கீரை எல்லாம் கொஞ்சம் பறித்து சாப்பிட்டோம். உடம்பு சரியில்லைன்னா பதில் கீரையை சாப்பிடலாம்ட்டு சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்தது, உடலுக்கு ஆரோக்கியமாக நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. இந்த பாவக்காய் அடுத்தது வந்து வரது பாவக்காய். பாருங்கள், பாவக்காய் செடி வந்து நாங்கள் பந்தல் நட்டுலேருந்து சின்னதாக குட்டியூன்னு இருந்தது. ஏங்க பாரு, 5 பாவக்காய் செடி வருதுங்க. பாருங்க, இந்த பந்தல் நட்டும்போது புடலங்காய் செடி அது வந்துடும். பார்த்துக்கோணும், ஏன்னா இதில் வந்து பச்சை பாம்பல் வந்து எரியுது. உஷாராக பார்த்துக்கோணும். சுத்தமாக வச்சுருந்தாலுமே அது எப்படியோ ஏதோ ஒரு வழியில் வந்து அது இதாகிக்கு
பார்த்தீங்களா பந்தலிலே பாவக்காய் பந்தல் பகல்ல பாத்துக்கலாம், நைட்ல வந்து உஷாரா இருக்கும். நைட்டில் பகல்லே உஷாராக இருக்கணும். பச்சை பசேனுக்கு தெரியாது. அப்ப தோட்டத்துல எப்படிதான் இருக்கிறாங்க அவங்க எப்படியும் அவங்க பழகிருச்சு. நாம் இப்போ தானே புது பழக்கம். பாருங்க அப்படியே உள்ளேருந்து வந்து சேமையாக வந்துட்டுருக்குங்க. பந்தல் வந்துருச்சு, அந்த பக்கமும் வந்துருச்சு. என்ன சில செடி கருகுப்பாக்கு இருந்தாலும் மேலே வந்துடு. ஆனால் இது சேமையாக பிடிச்சிருச்சு. இப்போ ஒரு பாத்தீங்களா பூவு பாருங்க பூ இருக்குது. இங்கே அப்படியே பாவக்காய் வந்து வருது பார்த்தீங்களா. ஆச்சரியமான விஷயம் தான். எங்களுக்கு இது ஆச்சரியமான விஷயம் தான். விவசாயிகளுக்கு வந்து பழகிருக்கு. எங்களுக்கு வந்து எந்த மருந்து போடாம வருது. எங்களுக்கு வந்து இது ஆச்சரியமான விஷயம் தான். எந்த மருந்து போடுறதில்ல. பந்தல் வந்து நான் நட்டல. உங்களுக்கு அந்த பழைய வீடியோவில் போய் பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் பழைய நினைவுகள் நான் எடுத்து பார்த்துக்கலாம். யூடியூப்புங்கிறது வந்து பணம் காசு சம்பாதிக்கிறது ரெண்டாவது விஷயம். பழைய நினைவுகள் நம்ம என்னென்ன பண்ண, என்ன செயல்பாடுகள், நல்லது கெட்டது, சண்டை சச்சது எல்லாமே பழைய நினைவுகள் வரும். எல்லாம் வந்தது தீரு. அதில் வந்து பழைய நினைவுகள் பார்த்துக்கலாம். நான் தப்பு பண்ணால் கரெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஏதோ தப்பு பண்ணியிருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். அதுதான் யூடியூப்பில் வந்து பல நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குது. ஆனால் கெட்ட விஷயத்தை தூக்கிட்டு நல்ல விஷயத்தில் வந்து நான் கொண்டு வந்துடணும். அதுதான் இந்த யூடியூப் சொல்கிற இது பாடம். இது அப்படி தான். இது சொல்லவே வேண்டியதில்லை. தார் மாதிரி தக்காளி சோறு தான். பார்த்தீங்களா, இது குட்டி குட்டி செடியாக இருந்தது. பூ அப்படியே சும்மா தெறிக்க விடலாமான்னு சொன்ன மாதிரி பார்த்தீங்களா. பூ அப்படியே தெறிக்குது அப்படி. ஆனால் ஒரு பூ கூட இதுலேருந்து நாங்கள் இது பண்ணல, ரிமூவ் பண்ணல. பழைய செடி இருக்குது. இந்த பழைய செடியில் வந்து அந்த பூவெல்லாம், அந்த காஞ்ச பூவெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். அது ஒரு நெட்டாக அங்கே போட்டிருக்குறோம். அதையும் காட்டுறேன். இது எங்கள் குட்டி தோட்டங்க. குட்டி தோட்டத்தில் எத்தனை பூ வருது பார்த்தீங்களா. இது நாங்கள் சேல்ஸ் பண்ண மாட்டோம், கோயிலுக்கு கொடுப்போம். அப்புறம் இவங்க வீட்டு யூஸுக்கு அவங்க வைக்கிறதுக்கு ஆகு. பாருங்க வாழை. வாழையும் ஓரளவுக்கு வச்சு வந்துருச்சு. அது இங்கே வந்து இங்கே வச்சுருக்கேன். தூவி விட்டுருக்க விதை தூவி விட்டோம் வந்துச்சு. விதை தூவி விடும்போது ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டினேன். சும்மா அந்த கையில் தூவி விடும்போது விதை இப்போ வந்துட்டு இருக்குது. இப்போ இங்கே இந்த கவர்மெண்ட்டில் கொடுத்ததால அது ஓரளவுக்கு வந்துருச்சு. என்ன அது தனியாக நட்டோன்னு இல்லை, உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாதனால கொஞ்சம். இது பச்சை மிளகாய், இது கொத்தவரை, வெண்டைக்காய் எல்லாம் இந்த செடிகள்லாம் இப்போ தான் பார்க்குறோம். இந்த வெண்டைக்காயெல்லாம் சாப்பிடுவோம், கத்திரிக்காய் சாப்பிடுவோம், பச்சை மிளகாய் சாப்பிடுவோம். மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். இந்த இப்படியெல்லாம் இந்த செடி இப்படி தான் வருமா அப்படிங்கிறது நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். விதைகள் போட்டு இந்த அளவுக்கு வந்துருச்சு. கீரை வந்து ஆல்ரெடி எப்போ வருது. கீரையெல்லாம் இப்போ சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா. பறித்து சாப்பிட்டோம். கீரை பறித்து சாப்பிட்டோம். அப்புறம் செவ்வந்தி பூவும் நல்லா வந்துட்டுருக்குது. ஆனால் இதுதான் ஹைலைட்டுங்க. என்ன தான் சொல்லுங்கள், இந்த பூ தாங்க நம்மளுக்கு ஹைலைட்டை. நம்ம சேனல்லே வந்து தரமாக இருக்குது பார்த்தீங்களா. எப்படி பூத்துக்கு விழுந்து பார்த்தீங்களா. மழை இல்லை, பனி தான். பனி வந்து தான் உடம்பே கெடுத்து விட்டுருச்சு. சரி நண்பர்களே, பாய் சொல்லிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வந்துருச்சு. இங்கே தக்காளி செடி வர மாட்டேங்குது. இங்கே இங்கே தக்காளி செடி ஒன்று வந்துட்டுருக்கு. நான் கவனிக்கவே இல்லையே. வரட்டு தக்காளி இன்றைக்கி வைக்கிற விலைக்கு என்ன தேங்காய்ன்னு சொல்லிட்டு இருந்தோம். கிலோ எங்கள் லைனில் வந்து 70 ரூபா. உங்கள் ஊர்லலாம் தக்காளி என்ன விலைன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இது கத்தாழை வந்துருச்சுல. கத்தாழை வந்துருச்சு. டேபிள் ரோஜா காணோம். போச்சு, காணோம். சரி பரவாயில்ல. அந்த டேபிள் ரோஜா இல்லைன்னா பாருங்க, இத்தனை பூ இருக்குல்ல. இது ஆயிரக்கணக்கான பூ இருக்குல்ல. அதே போகுது. அப்புறம் அங்கே ஒரு தக்காளி செடி வருது, அதையும் பார்க்கலாம். ஆமாம் ஆமாம். இங்கே ஒரு தக்காளி செடி பாருங்கள், பெருசாகிடுச்சு.
கீரையும் அப்படிதாங்க செமையாக வருது நம்ம கீரையை. வாழைக்காப்புல கீரை தான் மெயினாக வர மாட்டேங்குது. பாருங்கள் கீரை தான் வரும். வாழைக்காப்புல வந்து கீரை தான் வருது. பாருங்கள் கீரை ஃபுல்லாக வருது. வாழையை வச்சாவே கீரை தான் வர மாட்டேங்குது. அந்த 2 வாரம் சீன் அவுட் ஆயிடுச்சா? ஆமாம், அவ்வளோதான். அது சோழி முடிஞ்சாட்டுக்கு 2 வாழையுமே வச்சது. முதல் வச்சோம். அப்புறம் ஆனால் ஒரு சுற்றி மண்ணுக்கு வரும், ஒரு இல்லை மண்ணுக்கு வராது. அது வைக்கிறப்ப அதை சுற்றி எவ்வளோ கீரை பார்த்தீங்களா? ம். அதுதான் ஹைலைட் கீரை. ஆமாம், இந்த தேங்காய் தொட்டியில் வீசிடாதீங்க நண்பர்களே. கிலோ 20 ரூபாய்க்கு 20 ரூபா. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்கள். இங்கே 20 ரூபா வாங்குறாங்க. டவுன் பக்கத்தில் 50 ரூபா என்னமோ சொல்கிறாங்க. இங்கே வந்து 20 ரூபா வாங்குறாங்க கிலோ. தேங்காய் தொட்டி வந்து நான் கூட சமீபத்தில் ஒரு 10-15 கிலோ பக்கம் போட்டுட்டோம். தேங்காய் தட்டி இல்லைங்க, 20 கிலோ ஒட்டுக்கா போட்டோம். ஆமாம், 20 கிலோ போட்டோம். இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு 10 நாள் 20 நாள் இருக்குமா, ஒரு 15 நாளில் சேர்த்துனது தேங்காய் தொட்டி. இது நல்ல வேலையே போகுது. தேங்காய் தொட்டி இப்படி போட்டு வச்சிருக்கிறோம்ல, அதையும் பெருக்கான்னு விட மாட்டேங்குது. அங்கேயும் அதையே பாருங்கள், அங்கே பெருக்கான் சந்து ஒன்று இருக்குது. அதில் தூக்கிட்டு விவசாயிருது. அது நம்மளை சோழி முடிச்சு விட்டு ஓடிடுது. தூக்கிட்டே போயிருதுங்க. இது என்ன பச்சை மிளகாய் செடியா? ஆமா, பூ விட்டுருக்க. பூ விட்டுருக்க மாட்டேங்குதே. காய் விட்டுருங்க, என்ன பெருசாச்சு பாருங்க. பார்த்தீங்களா நம்ம சின்ன தோட்டத்தில் எப்படி பாருங்க பச்சை மிளகாய் வந்து பூ விட்டுருச்சு. ஆமாம், பூ விட்டுருச்சு. சின்ன பச்சை மிளகாய் வரும். ஆனால் உண்மையிலே வந்து விவசாயிக்கு வந்து ஒரு சல்யூட் தான் கொடுக்கணுங்க. நாங்கள் இன்னும் நினைக்கிற காசு விலையச்சாச்சு அப்படின்னு சொல்கிறோம். அவங்களாம் ஒவ்வொன்றும் இது பண்ணி இவங்க 2 பேரும் அதுக்குள்ளே பாப்பா கிக் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இந்த பெருக்கான இது வந்து பாருங்க, அது புளிக்கி போட்டு உள்ளே சோழி முடிச்சுட்டு நம்மளை வந்து இந்த சைடு இருந்தால் சோழி முடிக்குது. இங்கே வந்து அந்த கொத்தமல்லி செடியெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. சாப்பிட்டுட்டு போகல, பறித்து விட்டுட்டு போயிடுச்சு. சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.